எல்லாம் இன்டர்நெட் வந்துச்சு. 2010ல ஸ்மார்ட் போன் வந்துச்சு. அப்பெல்லாம் நம்ம வெறும் வேடிக்கை தான் பார்த்தோம். இப்ப ஏங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருக்கு. இப்பயும் நம்ம அதை வேடிக்கை பார்க்க போறோமா இல்ல அதை வச்சு ஏர்ன் பண்ண போறோமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. இப்ப நான் வெறும் 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஏஐ பங்குகளை பத்தி தான் பேச போறேன். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜியும் சொல்ல போறேன். இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பங்கு தான் வேர்டோஸ் லிமிடெட். இது இப்போ 50 ரூபாய் ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது மெயினா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு அமேசான், பிளிப்கார்ட் அதுல எல்லாம் ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்திருப்பீங்க. ஆனா வாங்காம வெளியே வந்திருப்பீங்க. யூடியூபோ இல்ல ஃபேஸ்புக்கோ பார்க்கும்போது அதே ப்ராடக்ட் ஷோ ஆகும். இதெல்லாம் ஏன் ஷோ ஆகுது அப்படின்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் இந்த ஏஐ டெக்னாலஜி பண்ணுது. ஆட்டெக் மற்றும் ஏஐ அல்காரிதத்தோட சேர்ந்து ஆன்லைன்ல பிட் பண்ணி, அதாவது ஆன்லைன்ல ஏலம் கேட்டு நம்ம கிட்ட அந்த ப்ராடக்ட்டை ஷோ பண்ணுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ டபுள் டிஜிட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம டிவில இப்ப ஆட்ஸ் கன்சியூம் பண்றதை விட சோஷியல் மீடியாஸ்ல நிறைய ஆட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இதோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட டிமாண்டும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. செகண்டா நம்ம பார்க்க போறதுதான் சகிலிட்டி இந்தியா ஷேர். இது வந்து 40ல இருந்து 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஐ ஷேர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடில தான் ஏஐ வந்து பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஹெல்த் கேர்லயும் ஏஐ இப்போ ராஜா மாதிரி இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கால நிறைய ஹெல்த் கேர் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் தேவைப்படுது. நிறைய கிளைம்ஸ்ல வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் 10 மணி நேரம் செய்யற வேலையை ஈஸியா ரொம்ப எஃபெக்டிவா முடிச்சு கொடுத்துருது. அதுவும் இது ஒரு இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா சஜிலிட்டி இந்தியாங்கிறது மார்க்கெட்ல புதுசா வந்த ஐபிஓ. இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே அமெரிக்கால இருக்க டாப் மருத்துவமனைகள் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இதுக்கான ஃபியூச்சர்ங்கிறது ரொம்ப பிரைட்டா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க மூணாவது பங்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மெக்லெனிக் கிளவுட். இது இப்போ 26 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. இது 2 பிசினஸ் பெரிய மாடலா செயல்படுது. அப்படி என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இ சர்வேலன்ஸ் அப்புறம் வந்து ட்ரோன்ஸ். இ சர்வேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் மற்றும் ஏடிஎம்க்கு வந்துட்டு செக்யூரிட்டிஸ் தேவைப்படுவாங்க. அதுல மோஸ்ட்லி சிசிடிவி கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேமரா அப்படி கிடையாது. ஏஐ அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொண்ட கேமரா. இது ஆட்டோமேட்டிக்கா பர்சன்ஸை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுல ஏதாச்சும் ஒரு தப்பா ஒரு பர்சன் வராங்க, ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அவங்களோட ஓனருக்கு வந்து சென்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் இந்த கேமரால இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து இரண்டாவது தான் ஸ்கேன் ட்ரோன். இந்த ஸ்கேன் ட்ரோன் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான 2 ரோல பிளே பண்ணுது. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர்ல ஆல்ரெடி ட்ரோனை வச்சு வீடியோஸ் தான் நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் ஏஐக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து டிஃபென்ஸ்லயும் ஏஐ வந்துட்டு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ண போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 2 துறைகளுமே ஃபியூச்சர்ல பயங்கரமா டெவலப் ஆக போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அடுத்து நம்ம 4வதா பார்க்க போறதுதான் சுபெக்ஸ். இது 10-11 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிகாம் சாஃப்ட்வேர் கம்பெனி. அண்ட் இப்ப நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஏர்டெல், ஜியோ மாதிரியான விஷயங்கள். ஆனா உலகம் முழுக்க நிறைய டெலிகாம் கம்பெனிஸ் இருக்கு. அந்த பெரிய பெரிய டெலிகாம் கம்பெனிஸ் தான் இவங்களோட கிளைண்ட்ஸா இருக்காங்க. டெலிகாம் கம்பெனிஸ்க்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் மோசடியால நஷ்டமாகுது. ஃபேக் கால்ஸ், நெட்வொர்க்கிங் பைபாஸால தான் மோஸ்டா லாஸ் ஆகுது. இப்போ இந்த கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுறாங்க. அங்கதான் வந்துட்டு ஹைப்பர் சென்ஸ் ஏஐ வந்து பெரிய ரோல பிளே பண்ணுது. இது வந்துட்டு எல்லா டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி எந்த டேட்டால வந்து சஸ்பீஷியஸ் இருக்கோ பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இந்த ஏஐ வந்து அதை ஸ்டாப் பண்ணி பெரிய பெரிய மோசடிகள்ல இருந்து தடுத்துருது. இந்த கம்பெனில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். ஆனா இப்போ 5G நெட்வொர்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடமே இப்போ 5G நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சுபெக்ஸ் கம்பெனி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இவங்க புது புது இனோவேஷன்ஸ் கொண்டு வராங்க. சோ இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல மிகப்பெரிய லெவல் கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கு. அடுத்து நம்ம 5வதா பார்க்க போறதுதான் இன்ஃபோபீம் அவென்யூ. இதுல ஒரு பங்கோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 19 ரூபாய் மட்டும்தான் ஒரு பங்கோட விலை. நீங்க ஸ்விக்கி, சொமேட்டோ, மித்ரால பேமெண்ட் பண்ணும்போது சிசி அவென்யூன்னு ஒரு பேஜ் வரும் பாத்திருக்கீங்களா? அது இவங்க தான் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பேமெண்ட் கேட்வே. அது மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரோனெட்டிக் ஏஐ அப்படின்னு புதுசா ஒரு ஏஐ பிரிவா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பே சென்ட்ரல் ஏஐன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால நம்ம நிறைய விஷயங்களை ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நிறைய ஸ்கேம்ஸையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏஐ வந்துட்டு மைக்ரோ லெவல்ல நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்கேமர்ஸை வந்து பிளாக் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தொழில்நுட்பமா இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ ஃபியூச்சர்ல எங்க போகும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான டிப் தான் கொடுக்க போறேன். எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சேலரியில நீங்க எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 30% மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 30%ல 90% வந்து தங்கம்,
நிஃப்டி 50, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுருங்க. மீதி இருக்க 10% வந்து விலை குறைந்த ஏஐ தொழில்நுட்பத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மித்ரா சொல்றாங்கிறதுக்காக நீங்க கண்ணை மூடிட்டு எல்லா ஷேர்ஸையும் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க, உங்களோட அட்வைசரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர் கிடையாது. நீங்க பார்த்த இந்த 5 பங்குகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு இன்வெஸ்ட் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.